ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம வானத்தை இருந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவருக்கு பிடிச்சிருக்கு அவரே போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. நிச்சயம் வரைக்கும் போயிருக்கு. இதுல உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? சீக்கிரமா அவருக்கு கல்யாணம் நடந்தா அடுத்து எனக்கும் பாண்டிக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். அதில் நீங்களாம் சந்தோஷம்தான் படணும். இப்படி ஆளுக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாண்டி இருந்துட்டு எனக்கு என்னமோ உன் மேலே தாண்டி சந்தேகமாக இருக்கு. என்ன சொல்கிற பாண்டி? பின்ன என்ன, என் அண்ணன் அதுவா எதுவுமே முடிவு எடுக்காது. திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து அதனுடைய நடவடிக்கையை கொஞ்சம் கூட சரியே இல்லை. கேட்டால் எது ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கு. அந்த பொண்ணை அப்போ தான் பார்த்துருக்காரு. உடனே அதுக்கிட்ட போயிட்டு பேசியிருக்காரு. அவங்களும் திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு நிச்சய தேதியை குறிச்சிட்டு போகிறாங்க. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம். என் அண்ணன் இருந்துட்டு எதேதோ சொல்லி மழுப்பிட்டு தான் இருக்குதே தவிர பாண்டியனுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும்ல அப்படின்னு தான் சொல்லுதே தவிர மற்றபடி அது முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீ ஏதாச்சும் அவர்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வானத்தை இருந்துட்டு அது அன்னைக்கு ஊர்லேருந்து வந்த உடனே உங்கள் அண்ணனை பார்த்து நான் பேசினேன். சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினா மட்டும்தான் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியும் நீலா சோழனால பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டி இருந்துட்டு வானதியோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. உன்னால தான் எங்கள் அண்ணன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.